ஹாய் சோல்ஜர்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரண்ட் போய் பிரபுவோட பீஸ்ல இருந்து எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சு அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த கரண்ட் போய் அந்த எஸ்எம்பிஎஸ் தான் போச்சுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல, அது கூட சேர்ந்து இந்த டிவியும் போயிடுச்சு. இது ஒரு ஸ்மார்ட் டிவில இல்ல, ஜஸ்ட் நார்மல் டிவி. பட் இந்த டிவி என்ன ஆச்சுன்னா அந்த கரண்ட் போன டைம்ல இதுவும் சேர்ந்து எரிஞ்சு போச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டிவி எப்படி ஃபிக்ஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம இந்த நார்மல் டிவியை எப்படி ஸ்மார்ட் டிவியா மாத்துறது, இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் அதை நீங்களே கூட ஃபிக்ஸ் பண்ணலாம் இன்கேஸ் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆச்சுன்னா. ஓகே சோல்ஜர்ஸ், ரொம்ப பேச வீடியோ போகலாம். நான் உங்க பீஸ் தான். இது உங்க என் பீஸுக்கு என்ன ஆச்சு, சாரி என் டிவிக்கு என்ன ஆச்சு. ஓகே சோல்ஜர்ஸ், முதல்ல இந்த டிவியை ரெடி பண்றதுக்கு முன்னாடி டிவியோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி என் ஃபேஸ் வருது இல்லை, அண்ணன் முன்கை தெரியுதா புறங்கை தெரியுதா தெரியுதுன்னா. இது ஒரு நோபல் அப்படின்ற கம்பெனியோட டிவி. ஆக்சுவலாக நோபல்ன்ற டிவி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ அந்த கம்பெனியில் கடை சாத்திட்டு போயிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த காலம்னா எப்படின்னா 2015-16 காலகட்டத்தில் வாங்கப்பட்ட ஒரு டிவி. டிவியோட ரேட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7000 8,000 தான். ஸோ அந்த ரேஞ்சுக்கு ஒரு 24 inches எல்சிடி டிவி, ஸ்மார்ட் டிவி கிடையாது. இந்த டிவி எதுக்காக நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றதுன்னா ஃபேமிலி யூஸ் பண்ணுறது, லைக் எப்படின்னா வந்து கேபிள் டிவி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த டிவி. இது இன்னைக்கு ஒரு நாள் வந்து கரண்ட் போச்சு இல்லை, அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த டிவி பார்த்துட்டு இருந்தாங்க போல, கரண்ட் மொத்தமா கட் ஆயிருக்கு. அதே பேக் ஸ்டோரி. அடுத்த நாள் காலைல வந்து பார்த்தா இந்த டிவி ஆன் ஆகல. அதே மாதிரி உள்ள போய் பார்த்தா பிசி வந்து ஆன் ஆகல. அந்த பிசி பார்த்தா எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சு. அதுக்குள்ள வேற ஒரு எஸ்எம்பிஎஸ் போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த செத்து போன டிவிக்கு உயிர் கொடுக்க போறோம். எப்படி ஜஸ்டிஸ் லீக்ல சூப்பர்மேனுக்கு மதர் பாக்ஸ் வச்சு உயிர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த டிவிக்கு இந்த வடக்கு நண்பரோட ஸ்வீட் பாக்ஸ் வச்சு உயிர் கொடுக்க போறோம். என்னவா திருப்பி வடக்கு நண்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வடக்கு நண்பர் திருப்பி விளையாட்டு பண்ணிட்டாரு. நமஸ்தே சார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வடக்கு நண்பரின் ஃபீட்பேக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல டிவி வர வச்சிடலாம். அதாவது வடக்கு நண்பரை வணக்கம். நீங்கள் செய்த விஷயம் என்னவென்றால் டிவி மதர்போர்டுடன் ரிமோட் கொடுத்துள்ளீர்கள், வைஃபை ஆண்டனா கொடுத்துள்ளீர்கள், எல்விடிஎஸ் கேபிள் கொடுத்துள்ளீர்கள். ஆக்சுவலாக இது நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தேன். அதுக்கப்புறமா இந்த மதர் போர்டும் கொடுத்துள்ளீர்கள். ஆனா இதுக்கான ஐயா ரிசீவர் எங்க? காசு வாங்கலடா. வெங்காயம். மன்னிக்கவும் நடக்க நண்பரே, தமிழ் தான் பேசுவேன். நீங்கள் என்னிடம் என்ன மொழியில் பேசுகிறீர்கள்? நான் தமிழ் தான் பேசுவேன். இங்கிலீஷ் கூட தெரியல உனக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், ஜோக்ஸ் அபார்ட். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா லாக்டவுன் டைம்ல எங்க வாங்குறது தெரியாம OLXல ஒரு வடக்கு நண்பர்கிட்ட வாங்கிட்டேன். என்கிட்ட 3800 வாங்கினாரு. இதுக்கு எல்விடிஎஸ் கேபிளே கொடுக்கல. இந்த எல்விடிஎஸ் கேபிள் நான் எக்ஸ்ட்ரா வாங்கினேன். இந்த ரிமோட் யூஸ் பண்ணா நமக்கு வந்து ஒரு IR ரிசீவர் வேணும். அதுல அமுக்கினா தான் இது ஒர்க் ஆகும். இந்த போர்டில் அமுக்கினா எப்படி ஒர்க் ஆகும்? இதுல வேற கே பச்சா. ஸோ நத்திங் அஃபென்ஸ். நான் எனக்கு நடந்த விபரீதத்தை நான் உங்ககிட்ட விவரிக்கிறேனே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மதர் போர்டு யூஸ் பண்ணி டிவியை வந்து ரெஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்ம இப்போ கொடுக்கலாமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு தெரியாத நிக்கான் கேமரா இங்கே வச்சிருக்கேன். ஸோ அடிக்கடி அவனுக்கு வந்து மாலை கண்ணு ஏழை கண்ணு வந்து மங்களாயிடும். ஸோ அதை நீங்கள் மன்னிச்சிடுங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா முதல்ல இந்த டிவியை வந்து அன்பாக்ஸ் செய்யும். சாரி, அன்பாக்ஸ் இல்லை, அன்ஸ்க்ரூ செய்து டிஸ்அசம்பிளி செய்யும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சோல்ஜர்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி CPU கண்டுபிடித்த மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கிளம்பியது. அந்த CPU என்ன CPUனா இதுதான் அந்த CPU. ஓகேங்களா? சில பேர் ராஸ்பெரி பை நினச்சிங்க, பட் அதை ஒத்துக்கவடிங்க, அது ராஸ்பெரி பை இல்லை, அது ஒரு டிவி பாக்ஸோட மதர் போர்ட். ஆதாரம் இருக்கு நண்பர்களே, என்னைக்கு தவறாக இருக்குது. பட் அந்த ஆதாரத்தை வெளியிட்டால் என்னை உள்ளே தள்ளிவிடுவார்கள் என்பதனால் நான் எதுவும் படம் வச்சிருக்கேன். ஏற்கனவே கேஸை போட்டு ஒரு பிரச்சனையே தாக உள்ள, இதுல 2வது பிரச்சனை வேறையா. ரொம்ப நன்றி. இதுல காமெடினா மதர் போர்டு நல்லா இருந்து பேனல் போயிருந்தா என்ன இருக்கும்? நீங்க அப்பதான் மூடாது. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? தெரிந்து பாருங்க சோல்ஜர்ஸ், இதுதான் பேனல், இதுதான் மதர் போர்ட். பல போராட்டங்களுக்கு பிறகு நம்மளோட பேனலையும் நம்மளோட பின்னாடி பேக் கவரையும் பிரிச்சாச்சு. பேனல் வந்து நம்மளோட எல்விடிஎஸ் கேபிள் வந்து தனியாக பிரிச்சுட்டு வந்தவருக்கு பாருங்க. இதுதான். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கே தெரியும், இந்த மதர் போர்டு தனியாக கழட்டணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் ஸ்க்ரூஸ் இருக்குது. இவனுக்கு ஒரு நாள் வந்து மாலை கண்ணை போகிறதுக்கு கண்ணாடி வாங்கி தரணும், அதாவது லென்ஸ் வாங்கி மாற்றணும். இல்லைனா இவனே மாற்றிட்டு இருக்கணும். தூக்கிட்டுமா
வேணாம் பராசா, நீ வந்து ரெக்கார்ட் பண்ணு. பிரிச்சாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மதர்போர்ட். ஸோ இந்த மதர்போர்டையும் அந்த மதர்போர்டையும் கிட்ட வச்சு பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர், நம்மளது இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இருக்க கேபிள்லாம் எடுத்து இதில் மாட்டணும். ரொம்ப நாள் ஆனதில் ஏதாவது கிச்சன் போயிட்டு போகுது. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அப்படி சொல்லுவாங்கன்னா எல்விடிஎஸ் கேபிளோட கனெக்டர். ஸோ எல்விடிஎஸ் கேபிள் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேனலுக்கு போகிறது, ஒரு டிஸ்பிளே பேனல் இருக்குல்ல, எல்சிடி பேனல், அந்த பேனலுக்கு போகிற கனெக்ஷன். ஸோ அது நம்மளோட மதர்போர்டில் இங்கே இருக்குது. அண்ட் அதுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஓ மீன்ஸ் அந்த பட்டன் நம்மள பிக்கிங் அந்த பட்டன், ஓகேங்களா. ஸோ அந்த பட்டன் அதில் சேனல் மாற்றுறது அதெல்லாம் பண்ணல, அது அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா அதுக்கான கேபிள் வந்து இதோ இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் முதல்ல கேள்ட்டும், அதை எடுத்து நம்மளோட மதர்போர்டில் கனெக்ட் பண்ணலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட இந்த ஐஓ இருக்கு இல்லையா, அது ஐஓனா ஐஓ பட்டன்ஸ், அந்த கேபிளையும் கழட்டியாச்சு, இப்போ இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்விடிஎஸ், இது தனியாக கழட்டியாச்சா, இது வர வச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது என்னென்னா, இந்த சைடில் இருக்கிறது வந்து நம்மளோட எல்சிடியோட பவர், ஓகேங்களா, பேக்லைட் பவர், அது கழட்டியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் கேபிள்ஸ் கழட்டியாச்சு. அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் 220 வோல்ட் பவர் அடாப்டருக்கான பவர் கேபிள் கழட்டியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கழட்டியாச்சு. பட் ஒன்று மட்டும் இங்கே நிற்கிது பாருங்க, இங்கே ஒன்று மட்டும் ஒரே ஒரு கேபிள் மட்டும் இருக்குது. இது என்ன கேபிள் அப்படின்னா இது வந்து ஆண்டனா. எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் கிடையாது, வைஃபை கிடையாது, பட் ஆனால் ப்ளூடூத் இருந்தது இல்லையா. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ப்ளூடூத் ஹெட்செட் அதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது, வந்து பாட்டு கேட்க முடியாது. பாட்டு கேட்கலாம், அதாவது என்னென்னா உங்களோட ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்க முடியாது. ஆனால் இந்த டிவியே ஸ்பீக்கராக மாற்றி பாட்டு கேட்கலாம். கிட்டத்தட்ட இந்த டிவியை நீங்கள் வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் இது. பட் அதெல்லாம் வந்து வேலைக்காகாத ஐடியா. ஏன்னா மொபைலில் இருக்கிற ஸ்பீக்கர் நல்லா சவுண்டு இப்போ இருக்க மொபைலு, பட் இந்த டிவியில் அந்தளவுக்கு நல்லா சவுண்டு கேட்காது. ஆக்சுவலாக நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த ஆண்டனா கேபிளை வந்து க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆடாப்பா இதை சால்வ் பண்ணிட்டாங்க போல. ஓகே, பிடிங்கிட்டேன், இனிமேல் தேவைப்படாது. ஓகே சோல்ஜர்ஸ், ஸோ மதர்போர்டை வந்து தனியாக பிரித்து விட்டாச்சு. இதுதான் பார்த்துங்க, இதுதான் ஓல்டு மதர்போர்ட், இதுங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது தூக்கி போட மாட்டேன், இதற்கு பொருள் ஏதாவது நமக்கு யூஸ் ஆகும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட புதுசான வடக்கு நண்பரின் ஸ்வீட் பாக்ஸ் மதர்போர்டை வந்து நம்ம மாட்டணும். ஸோ எப்படி மாட்டணும், அதே தான் எங்கே கேள்ட்டோமோ அங்கே மாட்டிக்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட எல்விடிஎஸ் கேபிள் அண்ட் இந்த ஐஓ இருக்கு இல்லையா, அதாவது இந்த பேக்கில் இருக்கிற டிவியோட பட்டன்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஆர் ரிசீவர், அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மாட்டிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்விடிஎஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன கனெக்ட் பண்ணுறோன்னா பேக் பட்டனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன ஐஆர், அது மட்டும் வாயில் வர மாட்டேங்குது. இப்போ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சா. இது பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ், இது பார்த்தீங்கன்னா டிவி பட்டன்ஸ் அண்டு இது ரெண்டு வந்து ஐஆர் ரிசீவர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்பீக்கர், அடுத்து நம்மளோட எல்சிடி பவர், இது ரெண்டுமே எல்சிடி பவர் தான், கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஒன்றே ஒன்று தான், அதுதான் பவர். ஸோ பவர் வந்து நம்ம பிரச்சனை இல்லை, ஏன்னா பவர் வந்து வெளி பக்கமாக தான் இருக்குது, நம்ம எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து ரவுட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போகணும். ஆனால் வந்து என்னென்னா ஏற்கனவே இருந்த மதர்போர்டு வேறு மாதிரி இருந்ததுனால ஸோ அதெல்லாம் பிரிச்சுட்டு ரீரவுட் பண்ணி கொண்டு போவோம். சோல்ஜர்ஸ் ஒருத்தனை சோல்ஜர்ஸ், இவ யார் தெரியுமா, பாம் பக்ரி. இவன் தான் வைஃபை ஆண்டனா கனெக்ட் பண்ணுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பேனலில் போட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே சோல்ஜர்ஸ், முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா எல்விடிஎஸ் கேபிள் ஸ்ட்ரெயிட்டாக மதர்போர்ட்லேருந்து நம்மளோட டிஸ்பிளேக்கு போகுது, கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டிக்கர் அப்படி ஒட்டிடலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவரு பேக் லைட் எல்இடி பவர் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மதர்போர்டையும் நம்மளோட மானிட்டரையும் அண்ட் பவர் கேபிள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ பவர் வந்து ஆன் பண்ணணும். இந்த ஒர்க்கு பாருங்க, இதான் பவர் கார்டு, எடுத்து ஆன் பண்ணி ஒர்க் ஆகிடுச்சுன்னா வேறு மாதிரி. ஆனால் சேஃப்டி ஃபர்ஸ்ட், நான் வெளியே வந்துடுறேன், எரிஞ்சு மொத்தமாக போயிடும்போது. ஓகே சோல்ஜர்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக இந்த இது கனெக்ட் பண்ணிட்டு நான் ஓரமாக வந்துட்டேன். எரிஞ்சு போச்சுன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும், அதனால தான். ஓகேங்களா, 3, 2, 1 வெடிக்கல. ஏசி ரிமோட்லேருந்து பேட்டரி ஆட்டி போடுறோம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ இருக்க நிலவரப்படி என்னன்னா இந்த இடத்துல லைட் எரியுது, ஐஆர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம கனெக்ட் பண்ண ஐஆர் ஆன் பண்ணுவோம். தெரியுதா பிறப்பு, ஏதாவது லைட்டாக தெரியுதா பவர் லாரில். ஆனால் வச்சு பிறப்பு வேற லெவலில் தலைகில் இருக்குது. சக்சஸ் வேற மாதிரி உண்மையாக வடக்கு நண்பர் கிரேட். வெல்கம். பார்த்தீங்களா சோல்ஜர்ஸ், எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்காகாத டிவியை ஆண்ட்ராய்டையாக மாற்றிருக்கோம். இதுக்காகவே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க. பாப்பா எல்சிடி ப்ராப்ளம் இல்லை, இனிஷியலைசிங் கலர் தான் மோசமாக தெரியுதோ. வந்துடுச்சு பிறகு இங்கே வருங்க, ஆனால் கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
அதாவது சோல்ஜர்ஸ் என்ன ஆச்சுதுன்னா நீங்கள் பார்த்தா மாதிரி டிவி ஆன் ஆகிடுச்சு, ஆனால் கலர் தான் கன்றாவே வந்து போச்சு. இதை ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் பிரபு என்னென்னவோ பண்ணோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வழி என்னன்னா சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சர்வீஸ் மெனு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பீஸில் எப்படி பயோ செட்டிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் எப்படி என்ஜினியர் மோட் இருக்கோ டிவியில் சர்வீஸ் மெனு அது அந்த என்ஜினியர்ஸ் இல்லை அந்த பிராண்டு அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இது வந்து கஸ்டம் போர்டு அப்படின்னால நம்மளே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்வீஸ் மெனுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி தேடணும் பாருங்க. ஏறாத மரம் இல்ல, போகாத மலை இல்ல. இவ்வளோ தந்திக்கு ஒரு கோடு கொடுத்தாங்க, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பார்த்தோம். கடைசியாக ஒரே கோடு மட்டும் ஒர்க் ஆச்சு. அதை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த டிவிக்கான சர்வீஸ் மெனுக்கு போகிறதுக்கான கோடு என்னன்னா சோர்ஸ், டிவியில் வந்து சோர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சோர்ஸ் 208 ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் ஏன் வந்து கலர் இப்படி ஓப்பன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்விடிஎஸ் கனெக்ஷன் இல்லையா அது இன்வெர்ட் ஆகிருக்கு. நம்ம அது அகைன் திருப்பி ரிவர்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேனல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேனலுக்குள்ளே போங்க, மேலே வந்து பேனல் டைப், அப்புறம் எல்விடிஎஸ் டிஐன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து மாற்றினா வேற மாதிரி ஆயிடுச்சு வருங்க. டிவி ஒர்க் ஆகுது. இந்த டிவி நல்ல விஷயம். நான் அப்புறம் உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்ப்போம்ல, உங்களுக்கு பிஹெச் தானே பேர், கனெக்டட் வருது. ஒரு கனெக்ட் ஆயிடுச்சு. யூடியூப் ஓப்பன் ஆகுது. அடுப்பமா சீரியல் டுடே எபிசோட். அப்பா இந்த சீரியல் தான்ப்பா ட்ரெண்டிங், எப்போ பார்த்தா ட்ரெண்டிங்கில் இருக்குது. A2 அங்கே பாருங்க, A2D மோட்டிவேஷன் வீடியோவா. திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு. வந்துச்சு பாருங்க நம்ம சேனல். ஸோ இதெல்லாம் 4.5 lakh PC build. Free delivery. Hi soldiers. நான் இங்கே இருக்கேன். போதும், ப்ராஜெக்ட்ல சக்ஸஸ். இப்போ என்ன பண்ண, எல்லாத்தையும் வந்து ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி டிவியை வந்து டிவியாக மாற்றணும் முதல்ல. ஸோ இப்போ அதை பண்ணலாம். இப்போ டிவி ஆஃப் பண்ணலாமா? ஆஃப். இப்போ வந்து முதல்ல இதெல்லாம் கழட்டிடலாம். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மதர்போர்டு இருக்கு இல்லையா, இந்த மதர்போர்டு நம்மளோட பேனலோட கனெக்ட் பண்ண எப்படி. அதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு ஸ்டாண்ட் ஆஃப் தேவை. இந்த ஒருக்கு பாருங்க, லிக்விட் கூலரில் வந்து ஸ்டாண்ட் ஆஃப், இந்த ஸ்டாண்ட் ஆஃப் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மதர்போர்டு இங்கே வைக்கிறோமா, அதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு கீழே வந்து ஸ்டாண்ட் ஆஃப் வைக்கணும். ஸோ இப்படி ஓட்டை போட்டு, ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஆஃப்ஸை போட்டு இந்த மதர்போர்டு அங்கே வச்சு அதுக்கு மேலே எங்கள் நார்மல் ஸ்க்ரூஸ், நம்ம பிசிக்கு யூஸ் பண்ணோம்ல நார்மல் ஸ்க்ரூஸ், அந்த மாதிரி ஸ்க்ரூஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மவுண்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா இதில் ஓட்ட போட வேண்டிய வேலைகள் இருக்கிறது. நம்ம தான் ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இவன் காலை வாட்டான்னு நீங்கள் முடிஞ்சு போச்சு, நிற்கானே ஒழுங்காக வேலையை பார்த்துருப்பா, அந்த பாயா இருக்கணும்டா. ஸோ இப்போ என்ன பண்ணனா நம்ம மார்க் பண்ணோம். முதல்ல இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் ஓட்டை. ஸோ இந்த இடத்துல ஓட்ட பண்ணணும். பிரபு விட்டு வேணும், பிரபு விட்டு நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்தது. அந்த டப்பாக்குள்ள 2 பிட் இருக்கு பாருங்க, எத்தனாங்க 2 பிட் இருக்கும். ஏய் என்னடா இது, வசனமே புரியல. வேலைக்கு ஆகல, ஏன்னா இதில் சார்ஜ் இல்லை. பிரபு அந்த இது அங்கே ஒரு ஹீட் கன்னு எல்லாத்தையும் கையிலேயே வச்சிருப்போம் நாங்கள். வேற என்ன வேணும்? AK-47 அந்த கூரையில AK-47 துப்பாக்கி ஒரு பக்கம், PK-47 துப்பாக்கி ஒரு எடுத்து இருக்கு, எடுத்து கையில கொடுத்து விடு. ஒன்று போட்டாச்சு. டாக்ஸிக். ஐயோ இது பெரிய இது போலையே. சார்ஜ் ரொம்ப போயிடுச்சு. கையில் போட்டே ஃபாஸ்ட்டாக போட்டேன் ப்ரோ. அவ்வளோதான், போட்டாச்சு. இங்கே ஒன்று போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா மதர் போர்டை வந்து அப்படியே வச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நார்மல் நம்ம மதர் போர்டு போடுவோம்ல அந்த ஸ்க்ரூவை போட்ட வேண்டியதான். இஃப் தெர் இஸ் நோ வே, கிரியேட் யுவர் ஓன் வே. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வேலை முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட 99% ஓவர். இப்போ இந்த பேனலை வந்து இதில் மாட்டணும். ஸோ பேனல் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த எல்விடிஎஸ் கேபிளை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி வச்சு பவர். ஸோ முடிந்து விட்டது. எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சா பார்த்துருவா. டிவி ரெடி. இப்போ என்ன பண்ணலன்னா பவர் கனெக்ட் பண்ணுமா, படம் பாருங்க. அது ஒரு ஸ்மார்ட் டிவி, சும்மா ஸ்மார்ட் டிவியில் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி. ரிமோட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங் ரிமோட் ஆக்சுவலாக. இது யூடியூப், ஐயோ பிரபு மிராகாஸ்டே இருக்குது பிரபு. இதில் லேப்டாப் கனெக்ட் பண்ணுறேன். இந்த ஆண்ட்ராய்ட் டிவி, ப்ளே ஸ்டேஷன் இதெல்லாம் வெறுப்பே தான், கடுப்பாக இருக்கும் டைப் பண்ணுறதுக்கு. சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் வீடியோ. உங்கள் ஊழல் இங்கே பார்த்தீங்களா சோல்ஜர்ஸ், A2Dக்குள்ளே A2D இன்செப்ஷன்.
ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா நம்மளோட டிவி வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஆனால் இந்த சைடு மட்டும் என்ன அப்புறம் கோடு தெரியுதுன்னு கேட்டால் ஆக்சுவலாக அந்த பேனலே கோடு தான், அப்போதுலேருந்து கோடு தான் இருக்கும். அதே மாதிரி கோடு இப்பயும் இருக்குது. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து ஈதர்நெட் போர்ட்லாம் கிடச்சிருச்சு அண்ட் யூஎஸ்பியும் இருக்குது. ஓகே சோல்ஜர்ஸ், ஒரு வழியாக நம்மளோட டிவியை வந்து ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ டம்மியாக இருந்த டிவியை இப்போ வந்து பக்காவாக மாற்றிட்டோம். சாதா டிவியாக இருந்த டிவி இந்த ஸ்வீட் பாக்ஸோட கருணையால் ஸ்மார்ட் டிவியாக மாறி இருக்கு. எல்லா புகழும் வடக்கு நண்பருக்கு. கரண்ட்டு போய் எரிஞ்சு போன டிவி இப்போ வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி, அதுவும் முக்கியமாக ஆண்ட்ராய்ட் டிவி. அண்ட் அதில் நம்ம வீடியோ பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாம் கமெண்ட் போடுங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் எங்கே சப்ஸ்கிரைப் பட்டன், இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.